Okay students, listen. Robot Expo. Robot Expo அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்போ ரோபோட் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மனிதங்கள் மாதிரியே வேலை செய்யக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் ரோபோட். எக்ஸ்போ மீன்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஷோன் டு த பீப்புள். நிறைய திங்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் பீப்புள் பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. ஓகே, Anita meets her friends and shares her experience of a robot expo. Robot expo பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹாய், யூ லுக் எக்ஸைட்டட், எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அனிதா ஆன்சர் பண்ணுறாங்க. எஸ், I went to the robot expo yesterday. Robot expoக்கு போயிருந்தேன். I was so excited seeing all the robots. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், ஆர்வத்தோடு இருந்தேன் ரோபோட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? Tell us more. அதை பற்றி நிறைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனிதா, a humanoid welcome me into the hall. Humanoid mean ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஷின். ஓகே, சேம் ஆஸ் மிஷின். ஓகே, தட் இஸ் கால்ட் ஹியூமனாய்டு. ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் தட் ஹியூமனாய்டு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அனிதா ஆன்சர் பண்ணுறாங்க. எ ரோபோட் தட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன். ரோபோட் யார் மாதிரி இருக்கும்? ஹியூமன் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹியூமனாய்டு. இட் ஈவன் நோ மை நேம். அதுக்கு என்னோட நேம் தெரிஞ்சிருக்கு. I was so surprised and shocked that I stood there frozen. ஓகே, என்ன சொல்கிறாங்க? அந்த ரோபோட்க்கு என்னோட நேம் தெரிஞ்சிருக்கு. அது சொன்ன உடனே நான் ரொம்ப சர்ப்ரைஸாக ஆகிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், அதிர்ச்சி ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே உறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க. ஃப்ரோசன்னா உறைஞ்சி போகிறது, பனிக்கட்டி மாதிரி. ஓகே, ஸ்னோ மாதிரி. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. அடுத்து அனிதா, I am just getting started. A robot just looked at me and named the things I had with me. நான் உள்ளே போனோடனே அந்த ரோபோட்ஸ் என்ன ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணுச்சு, என்னை பார்த்தது. பட் நான் வச்சுருந்த திங்ஸ், என்னோடய நேம் எல்லாமே அது கரெக்டாக சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங், இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன் யூ வித் இட்ஸ் ஐஸ். அதோட ஐஸில் ஸ்கேன் பண்ணி நீ என்னென்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அனிதா, the next robot danced for the songs played by the visitors. அங்கே வந்திருக்கக்கூடிய விசிட்டர்ஸு சாங்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, அதுக்கு ரோபோட் டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ சடன்லி ஃபவுண்ட் எ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது? அனிதாவோட ஷோல்டரில் உட்காருது. டு மை சர்ப்ரைஸ், இன்னும் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் எ ரோபோட். அந்த பட்டர்ஃப்ளையும் கூட என்னன்னா ரோபோட் தான். தேர் வேர் ரோபோட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் டூ. அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு? நிறைய ரோபோட் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை அவங்க ஷோல்டரில் வந்து உட்காந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பார்த்தாங்க? ஹேண்ட்ஸ் கூட அண்ட் ஃபிஷ், இது எல்லாமே ரோபோட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்ட்டு ரோபோட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அனிதா, ஐ சா எ ரோபோட் cooking dishes and serving all. It served me an omelette. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ரோபோட் என்ன பண்ணுது? நிறைய டிஷ்ஷஸ்லாம் குக் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுது, எல்லாருக்கும் கொடுக்குது. அண்ட் தென் இட் சர்வ்ட் மீ, எனக்கு ஆம்லேட் சர்வ் பண்ணுச்சு, எனக்கு ஆம்லேட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வி ஆல் விஷ் ஃபார் எ குக் ரோபோட் அட் ஹோம். நாம் ஏன் குக் பண்ணக்கூடிய ரோபோட்டை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டோன்ட் வி ஆல் விஷ், ஏன் நம்ம விரும்புறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அனிதா, adding to my excitement, a robot collected and dropped an empty water bottle into the dustbin.
Then it advised all of us to use dustbin. இன்னும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு ரோபோட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வேஸ்ட் வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுட்டு அங்கே வந்திருக்கவங்க கிட்ட விசிட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணது என்ன சொல்லிட்டு, யூஸ் டஸ்ட்பினை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அனிதா. Then there was a robot that asked me, do you want to make a robot? நீ ரோபோட் மேக் பண்ண விரும்புறியா அப்படின்னு சொல்லி ரோபோட் கேட்குது. I eagerly nodded my head and said yes. ரொம்ப ஆர்வத்தோட ஆமாம் அப்படி சொல்லி தலையை ஆட்டிட்டு, நானும் விரும்புகிறேன், ரோபோட் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட். எப்படி உருவாக்கணும், மேக் பண்ணணும் எனக்கு தெரியாது. உடனே ரோபோட் ரிப்ளைட், டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ரோபோட். ஓகே. தென் ரோபோட் அண்ட் அனிதா மேக் ஏ ரோபோட்ஸ். ரோபோட் ஹெல்ப் பண்ணுது யாருக்கு? அனிதாவுக்கு. தென் இட் சேட், லெட் அஸ் மேக் ஏ ரோபோட் தட் கேன் ரன். நம்ம ஒரு ரோபோட் மேக் பண்ணலாம், அது என்ன பண்ணணும், ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர் ஆர் 3 main parts in this robot. 3 main parts ரோபோட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் த கண்ட்ரோலர், இட் ஆக்ட் as the brain. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்ன? கண்ட்ரோலர். இது எதுவும் ஆக்ட் பண்ணது? பிரைன். ஓகே. ஹியூமன்ஸ்லாம் பிரைன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். பிரைன் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே. அது பிரெயின் இருந்தால் தான் நம்மளால் எல்லா ஆக்ஷன்ஸ், எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரியே ரோபோட்டில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்ட்? பிரெயின். அது என்ன சொல்கிறாங்க? கண்ட்ரோலர். ஓகே. செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தட் வில் ஹெல்ப் த ரோபோட் மூவ். மெக்கானிக்கல் பார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? ரோபோட் மூவ் ஆகுது. ஓகே. Third is the sensors that will help the robot sense walls and other things on its way so that it does not crash into these objects. Third one என்ன சொல்கிறாங்க? சென்சார். ஓகே. இதுதான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணால் அது கீழே விழாமல் பார்த்துக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும், அதோட பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழாமல் பார்த்துக்கும். All these parts work together to make the robot run. இந்த 3 பார்ட்ஸும் என்ன பண்ணோம்? ஒன்றா சேர்ந்து தான் ரோபோட் ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே. தென் ஐ புட் தீஸ் 3 பார்ட்ஸ் டுகெதர் வித் த ரோபோட் அண்ட் மேட் எ ரோபோட் மை செல்ஃப். ஓகே. இந்த ரோபோட் என்ன பண்ணுது? இன்னொரு ரோபோட்டை உருவாக்குது. அது கூட யார் இருக்கா? அனிதாவும் சேர்ந்து ரோபோட்டை மேக் பண்ணுறாங்க. திஸ் எக்ஸ்போ ஹாஸ் மேட் மீ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ரோபோட்ஸ். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் ரோபோட்ஸில். ஐ எம் பிளானிங் டு மேக் மோர் ரோபோட்ஸ். நான் நிறைய ரோபோட்ஸ் மேக் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். வில் யூ ஆல் ஜாயின் மீ? வில் யூ ஆல் ஜாயின் மீ? அதாவது என் கூட எல்லோரும் ஜாயின் பண்ணிவிட்டு ரோபோட் மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் கூட ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனிதா கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? வி வுட் லவ் டு. அதாவது நாங்களும் விரும்புகிறோம், ரோபோட்ஸை மேக் பண்ண நாங்களும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹூஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அனிதாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. டுடே டாபிக் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.